ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட்டில் வந்து திடீர்னு ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் முக்கியமாக ட்விட்டர் சைடில் வந்து பைகாட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது யார்கிட்ட இருந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலான் மஸ்க் கிட்ட இருந்தே வந்து இந்த ஹேஷ்டேக் ஸ்டார்ட் ஆகி இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பைகாட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து மேபி ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. முதல் விஷயம், நெட்ஃப்ளிக்ஸுக்கும் எலான் மஸ்க்குக்குமான ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி சொல்லிடுறேன். தொடர்பு இல்லை, ஒரு சின்ன என்ன சொல்கிறது, மோதல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். என்னென்னா, அவருக்கு பர்சனலாக நெட்ஃப்ளிக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இந்த எல்ஜிபிடிக்யூ ப்ரொபகண்டா வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான நிறைய சீரீஸ் இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எலான் மஸ்கோட குற்றச்சாட்டாக முன்னாடி இருந்தே இருந்துக்கிட்டு வருது நெட்ஃப்ளிக்ஸ் மேலே. அப்படி இருக்கும்போது இது அடல்ட்ஸுக்கு தான் வருது, இல்லை வந்து 16+ பார்க்கக்கூடிய சீரீஸ் வந்து இப்படி வருது, இல்லை 18+ பார்க்கக்கூடிய சீரீஸ் வந்து இப்படி வருது அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு பேச்சாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பார்க்கக்கூடிய, அதாவது 7 வயசு இருக்கிற பசங்க பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சீரீஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட் அண்ட் பேரநார்மல் பார்க் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. 7 வயசு 7+ ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்கலாம் அந்த சீரீஸை. இது எந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரீஸ் வந்து போட்டிருப்பாங்க முன்னாடி, டிஸ்னி இங்கிலீஷில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் வந்து இது இருக்கும், இந்த சீரீஸ் இருக்கும். ஸோ குழந்தைகளும் ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு சீரீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேரண்ட்ஸும் அவங்க சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த 90s கிட்ஸ்லாம் இந்த கிராவிட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒரிஜினலான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சீரீஸ், அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ரிக் அண்ட் மார்ட்டி வைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த சீரீஸில் இப்போது கடைசியாக வந்த எபிசோட்லேயே என்னமோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மெயின் கேரக்டர், அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து நான் ஒரு டிரான்ஸ், இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு இந்த இடம் தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படியோ எலான் மஸ்க் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி, என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை இது வரைக்கும் அடல்ட் பார்க்கக்கூடிய ஷோஸில் வந்து இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போது குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் இப்படி வருது அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடியான கொஸ்டின் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மேலே கேட்டது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பேரண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் குழந்தைகளோட மனநிலை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸை விட்டு வெளியே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டதோட விளைவாக என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பயங்கரமாக வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் லைனில் தான் இருக்கும் கீழே. அது மட்டும் இல்லாமல் 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. அக்யூரேட்டாக இது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்டான ஒரு விஷயம் தான், அக்யூரேட்டாக எத்தனை பேர் வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரில. சொல்லப்படுறது வந்து 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பெரிய சரிவாக தான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்க்கப்படுது. இவங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த கிரியேட்டர்கிட்ட கேட்கும்போது, கிரியேட்டர் வந்து இல்லை இதில் என்ன இருக்குது, குழந்தைகள் ஏன் இதை தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனிமேஷன் ஷோவோட கிரியேட்டரும் டைரக்டருமான அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. இது நம்ம நிறைய அனிமேஷன் சீரீஸ்லலாம் பார்த்துருக்கோம். இப்போ வர வர இருக்கிற குழந்தைகள் பார்க்குற அனிமேஷன் சீரீஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேரண்ட் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. முன்னாடி இருந்த அனிமேஷன் சீரீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த இனோவேஷனாக எப்படி இருக்கணும், கிரியேட்டிவாக எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஒரு அட்வென்ச்சருக்கு வந்து எப்படி போகணும், வெளியே போகணும், என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனிமேஷன் ஷோஸ்லாம் வந்து முன்னாடி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோகோமெலன் கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பசங்களை இன்னும் முடிஞ்ச அளவுக்கு டம்ப் ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ, இன்னும் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு ப்ரொபகண்டாவை தான் எல்லாருமே வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேரண்ட் சைடில் இருந்து ஒரு கருத்து வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன, சரி நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது, இப்போ அவங்களோட பிஹேவியருக்கு, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே இது வந்து மாற்றுறதுக்கான ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது
எல்லாருமே இதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸும் சரி நெட்ஃப்ளிக்ஸை நோக்கி இந்த கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர்லாம் 1 இயர் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அப்போ இன்னும் நாங்கள் இத்தனை இது இருக்குது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஷோஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் சைலண்ட்டாக வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸை அகைன்ஸ்டாக கேள்வி கேட்குற நிறைய ஆட்களும் வந்து இருக்காங்க. இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய அனிமேஷன் ஷோஸ் இருக்குது. அந்த கிரியேட்டர்ஸ் குழந்தைகளோட மனநிலை இப்போது நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 16+ பசங்க வந்து பார்க்குறாங்க, இல்லை வந்து 18+ பசங்க வந்து பார்க்குறாங்க. அந்த ஷோஸ்லாம் வந்து இது இருக்குது, அவங்க தனியாக வந்து யோசிப்பாங்க, இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. நீங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் இதை கொண்டு வரீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி தைரியமாக ஓகே குழந்தைகள்கிட்ட இந்த அக்கௌண்ட் வந்து கொடுக்க முடியும், இல்லை கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியே போக முடியும் அப்படிங்கிற ஒரு ரிலையபிலிட்டி கொஸ்டினுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இதுக்கு அடுத்தடுத்து எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து ஒரு சின்ன சர்வேக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஏன்னா அதில் எதுவும் ஷோஸ் வந்து இந்த மாதிரி இருக்கா, இல்லை ஒரு பயம் வந்து எழுந்திருக்கு மக்கள் மத்தியில். ஸோ இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி ஷோஸ் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத ஆஸ் அ பேரண்ட்டாக இல்லை நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஈஸியாக பசங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்க என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கையில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க ஃபிசிக்கலாகவும் அவங்க மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து நல்லது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ப்ரொபகண்டாவை வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசை திருப்புதலும் நடக்குது இங்கே. அது பிரச்சனையே இல்லை, இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்ல எங்கள் பசங்களுக்கு இது தெரிஞ்சுக்க தேவையில்லை, இவங்களுக்கு ஏன் இதை என்ன சொல்கிறது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனையே தவிர நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத முழுசாக நீங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.